தமிழ்நாட்டில் அதிமுக பிஜேபி உடஞ்சனே பிஜேபி செத்து விட்டது, அதிமுக செத்து விட்டது, கூட்டணி உடஞ்சி போச்சு நேராக பேசினாங்களா? நிதிஷ்குமார் வெளியே போனது மேலோட்டமாக பார்த்தா ஒரு பாதிப்பு ஏற்பட்டதா நினைக்கலாம். அது நிதிஷ்குமார் என்பவர் பீகாருடைய ராமதாஸ் கூட தேர்தலுக்கு தேர்தலில் கூட்டணி மாறிட்டு இருந்தார். இவர் வருஷத்துக்கு வருஷம் மாறுறார். இதுக்கு மேலேயும் நான் திரும்பவும் போய் பிஜேபியோட கூட்டணி வைப்பேன்னு நினைக்கிறீங்களா? நான் அவ்வளவு மட்டமானவனா? செத்தாலும் ஜாவேன், திரும்ப கூட்டணி வைக்க மாட்டேன், இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கேன்னு போயிட்டு இருக்குது, அவ்வளோ மட்டமானவனான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு துரோக மனப்பான்மை உள்ள ஒரு பச்சோந்திய கூட்டணியில் வச்சு, இவ்வளோ பெரிய கூட்டணியில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்னைக்காவது துரோகம் பண்ணுறது ஆரம்பத்திலே போயிட்டு நல்லதுன்றணும். திரும்பவும் அந்த வேகம் எடுக்கணும், வேகம் எடுத்து கொண்டு வந்தால் தான் முடியும். அது இப்போ யார் எடுக்க முடியும்னா, நம்ம முதல்வர் எடுக்கலாம், சரத்பவார் எடுக்கலாம். அதுக்கு காங்கிரஸும் முக்கியமாக இருக்கணும். காங்கிரஸ் அப்போ ஒரு தலைவர் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ கார்கே தான் தலைவர்னு ஆயிடுச்சு. கார்கே முன்னெடுக்கணும், ஏன்னா அவங்களுக்கு தானே முக்கியம். நமக்கு நஷ்டம் ஒன்றும் கிடையாது. மசூதி இடிச்சிட்டு கட்டத்தான் நான் போகலை, நீ ஏன் காரணம் சொல்ற? சில காரணங்கள் சொல்லக்கூடாதுங்க. இங்கே சொன்னால் எடுபடும், நாத்தில் சொன்னால் சிக்கலாகும். அதை உடனே திருப்புறான், பாருங்க இந்துக்களுக்கு எதிரானவர் அப்படின்னு அவன் பிரச்சாரம் பண்ணுறான். ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு கூடங்க எல்லாரும் மத்தியானம் 12 மணி ஆன உடனே டிவியை போட்டுக்கிட்டு கும்பாபிஷேகம் பார்த்துட்டு தான் உட்காந்துருந்தாங்க. அதில் ஒரு ஓட்டு கூட பிஜேபி கூட. கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பார்க்கறது வேற, கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சாங்கல்ல. இந்த ஆளுநருக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசுறாங்களா குறைஞ்சபட்சம்? இல்லை, நாங்கள் கூட்டணி பிரிந்தாலும் நாகரிகமாக நடந்து கொள்கிறோம். என்னையா கூட்டணி பிரியத்து முடியும் எவ்வளோ அநாகரிகமாக திட்டிக்கிட்டீங்க? கூட்டணி பிரிஞ்சவருக்கு என்ன பெரிய நாகரிகம் வேண்டியிருக்கு உங்களுக்கு? உண்மைகளை பேச வேண்டிய நிலை வரும்லாம் சொல்கிறாங்கல்ல. பேசு, என்ன பேச வேண்டிய நிலைன்ற? பேச வேண்டியது பேசி அவனை டேமேஜ் பண்ண வேண்டியதான் அண்ணாமலையா? ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவிலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் இரா குமார் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் மதன். இப்போ இந்தியா கூட்டணி முடிந்து விட்டது, செத்து விட்டது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, மீண்டும் பிஜேபி தான் வரப்போகுது, மற்றதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை, வேலைக்கு ஆகாது, விடுங்க, அவ்வளவுதான், காங்கிரஸ் முடிஞ்சு போச்சு, இப்படியான விவாதங்கள் சில நாட்களாக அதிகரிச்சிருக்கிறது. பிஜேபி தரப்பு ஆட்கள் எல்லாம் ரொம்ப உற்சாகமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ராமர் கோவில் திறந்தது, ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்து விட்டது, ராமர் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார், இப்படி எல்லாம் பேசுறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? இந்தியா கூட்டணியுடைய இன்றைய நிலை என்ன? தமிழ்நாட்டில் அதிமுக பிஜேபி உடஞ்சனே பிஜேபி செத்து விட்டது, அதிமுக செத்து விட்டது, கூட்டணி உடஞ்சி போச்சு நேராக பேசினாங்களா? இல்ல, அப்புறம் இதை மட்டும் எதுக்கு பேசுறாங்க? பீகார் ரொம்ப மிக முக்கியமான ஒரு தளமாக கருதப்பட்டது. பிஜேபியோடைய எண்ணிக்கை சீட்ல அவங்களுடைய எண்ணிக்கை குறைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 42க்கு 40 சீட்டாவது இந்த கூட்டணி அடிச்சு வந்துடும், இந்தியா கூட்டணி அடிச்சு வந்துடும் சொல்லும் போது திடீர்னு நிதிஷ்குமார் வெளியே போனது ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்திடுச்சுல்ல? நிதிஷ்குமார் வெளியே போனது மேலோட்டமாக பார்த்தா ஒரு பாதிப்பு ஏற்பட்டதா நினைக்கலாம். அது நிதிஷ்குமார் என்பவர் பீகாருடைய ராமதாஸ். தமிழ்நாட்டில் ராமதாஸ் பல்டிகுமார்னு சொல்றாங்க. ஆமா, ராமதாஸ் கூட தேர்தலுக்கு தேர்தலில் கூட்டணி மாறிட்டு இருந்தார். இவர் வருஷத்துக்கு வருஷம் மாறுறார். 10 வருஷத்துல 9 முறை முதல்வரா பதவியேற்றுட்டாரு. வருஷத்துக்கு வருஷம் மாறுறாரு. எந்த காரணம் சொல்லிட்டு பிஜேபி வெளியில வந்தாரு. எங்க கட்சியை உடைச்சி எங்களை காலி பண்ண பாக்குறாங்க, அழிச்சிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்தாரு. இந்த நிதிஷ்குமார் என்ன சொன்னாரு? இதுக்கு மேலேயும் நான் திரும்பவும் போய் பிஜேபியோட கூட்டணி வைப்பேன்னு நினைக்கிறீங்களா? நான் அவ்வளவு மட்டமானவனா? செத்தாலும் ஜாவேன், திரும்ப கூட்டணி வைக்க மாட்டேன், இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கேன்னு போயிட்டு இருக்குது, அவ்வளோ மட்டமானவனான்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு போய் திரும்ப ஒரு வருஷத்துக்குள்ள போய் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாரு. இல்லை, ஓகே, அதுக்கு சில காரணங்கள் சொல்றாங்க. உங்களுடைய எம்பிக்கள் 20 எம்பிக்கள்ல 19 பேர் பிஜேபியோட கூட்டணி வைக்கணும்னு பேசுறாங்க, நிர்பந்தம் கொடுக்குறாங்க, இல்லைன்னா பிஜேபி பக்கம் போயிடுவாங்கங்கிற ஒரு அச்சம் அவருக்கு இருக்குது. ஒரு பலவீனமான ஒரு சூழல்ல ஒரு முடிவெடுத்திருக்கிறார், இப்படிலாம் சொல்றாங்க. இது உண்மை நமக்கு தெரியல. ஆனா அவர் போனது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அந்த 40 சீட்டு அப்படிங்கிறது போனது நல்லதுன்றேன். இந்த மாதிரி ஒரு துரோக மனப்பான்மை உள்ள ஒரு பச்சோந்திய கூட்டணியில வச்சு, இவ்வளவு பெரிய கூட்டணியில வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்னைக்காவது துரோகம் பண்றது ஆரம்பத்திலே போயிட்டு நல்லதுன்றான். இல்ல, அவர் தான் கூட்டணியை ஆர்கனைஸ் பண்ணாரு. அதாங்க, ஆர்கனைஸ் பண்ற ஒரு ஆளு திடீர்னு ஒரு பிரச்சனை இல்லாம திடீர்னு போயிட்டாருன்னா அதுக்கான காரணம் ஏதாவது சொன்னாரா? வலுவான ஒரு காரணம் சொல்லிட்டு போயிருந்தா கூட மக்கள் நினைப்பாங்க. மக்கள் என்ன நினைப்பாங்க? ஏற்கனவே அவர் கட்சி காலியா கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. 45 சீட் தான் ஜெயிச்சுட்டு முதல்வர் ஆயிட்டு இருக்காரு. 45 சீட்டை வச்சுக்கிட்டு ஒரு முதல்வர் ஆயிட்டே இருக்காரு. அவரு
இப்போ அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பலம் பொருந்திய கட்சி இவருதான் தேஜஸ்வி யாதவ். ஆமா, லாலு பிரசாத் கட்சி தான். ஆமா. தேஜஸ்வி நல்லா ஃபுல்லாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேஜஸ்வியும் காங்கிரஸும் கூட்டணி வச்சாங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நிதிஷ்குமார் போயிட்டதுனால ஏதோ அப்படியே கூட்டணியே கலகலத்து போச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் இதர பகுதிகளில் பிஜேபி ரொம்ப பலமாக இருக்குது. நமக்கு வந்து இந்த சில வெஸ்ட் பெங்கால், பீகார், மகாராஷ்டிரா இந்த மாதிரி மாநிலங்களில் உள்ள இது வந்து போகும்போது பிஜேபி எண்ணிக்கை அதிகரிக்கிறது வாய்ப்பு இருக்குது, அவங்க மீண்டும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்கல்ல. இல்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 144 இடம் தட்டில் ஒரு 120 இடமாச்சும் வந்துருவாங்க. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா எல்லாம் வந்துருவாங்க. மீதி எவ்வளோ தேவை? இன்னொரு 150 இடம். வெஸ்ட் பெங்கால் இருக்கு. மம்தா கூட்டணியில் தான் இருக்கான்றாங்க. மம்தா தனித்து நின்று வெற்றி பெற்றாலுமே ஒரு 30 இடம் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுங்க வரும். மகாராஷ்டிரா தனித்தனியாக நின்னப்பவே காங்கிரஸ் ஓரளவுக்கு வந்துச்சு. இப்போ வந்து என்சிபி, காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே 3 பேர் சேர்ந்து நிற்கும் பொழுது பெரிய அளவில் ஓரளவுக்கு கணிசமான இது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? அங்கே எப்படி உங்களுக்கு ஒரு 30-40 சீட் வாங்க மாட்டாங்களா? 48 சீட் இருக்குது. 48ல ஒரு 30 வந்துருவாங்க நிச்சயமா. அதை வச்சு டெல்லியில ஃபுல்லா 7 சீட்டும் வந்துடும். குஜராத்லேயே காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி அதிக இடங்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. ஆம் ஆத்மி 7% ஓட்டு இருக்குது. ஆமா, இவங்களுக்கு ஒரு 30% இருக்குது. இது போதுமா? இது போதும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் பூரா காங்கிரஸ் வெற்றி பெறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த சின்ன சின்ன கட்சிகளை கூட சேர்த்துக்கிட்டாங்கன்னா போதும், லோக்கல் பார்ட்டிகளை சேர்த்துக்கிட்டாங்கன்னா பிஜேபி இப்போ அந்த மணிப்பூர் பிரச்சனை பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். இதெல்லாம் நார்த் ஈஸ்ட் பூரா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இதுங்க ட்ரைப்ஸ் தானே, ட்ரைபல் ஏரியா, அங்கே ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். மிசோரமில் பார்த்தீங்கன்னா கூட்டணியில் இருந்துகிட்டே மிசோரம் முதல்ல என்ன சொன்னார், மோடிக்கு வர வேண்டாம் பிரச்சாரத்துக்குன்னாரு. அதுதான் நிலைமை. ஆனால் மிசோரமில் அவங்க தானே ஜெயிச்சாங்க. அந்த உள்ளூர் லோக்கல் லீடருடைய செல்வாக்குல இருந்து ஜெயிச்சது. அது பிஜேபி காரணம் கிடையாது. பிஜேபி காரணம் கிடையாது. வந்துருந்தா போயிருக்கொண்டு வராதுன்றாரு அவர். அந்த அளவுக்கு தான் நிலைமை. இப்போ நம்ம ஊர்ல எப்படி அரவக்குறிச்சியில அண்ணாமலை வந்து மோடி படத்தை எல்லாம் போடாம போஸ்ட் அடிச்சு ஓட்டினார் பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா படத்தை மட்டும் போட்டு மோடி படத்தை போட்டா ஓட்டு போட மாட்டான்னு தெரியும். அந்த மாதிரி நிலைமை தான் அங்க. அவ்வளவு வெறுப்பு இருக்கு. அதனால அது வந்து அது சட்டசபையில போட்டிருக்கலாம் அவருக்கு. இதுல யாரும் வரும் மோடிக்கு போடக்கூடாது அப்படின்னா இவருக்கு போட்டா இவர் மோடிக்கு தான் ஆதரவு போகும் அப்படி மாத்தி போடலாம்ல. ஆனா மணிப்பூர்ல வந்து அவங்க மொத்தமா அடிச்சு வந்துருவாங்க. அஸ்ஸாம்ல ஏற்கனவே வந்து ஆட்சியில இருக்கிறாங்கன்னு சொல்றாங்களே. இப்ப இருக்கிறாங்க. திரும்ப வரும்பொழுது சட்டசபை வேற, அது வேற. இப்ப இங்கேயே எடுத்துக்கங்க, 2019 39 இடமும் வந்து திமுக கூட்டணி வெற்றி பெற்றுச்சு. ஆனா சட்டசபை தேர்தலில் ஏடிஎம்கே 60 சீட்டுக்கு மேல ஜெயிச்சு 60 சீட்டு மேல ஜெயிச்சது இல்ல. அப்ப இந்த ஓட்டு அங்க எப்ப எங்க போச்சு? ஏன்னா ஆன்டி மோடி வேவ் தமிழ்நாட்டுல ஸ்ட்ராங்கா இருக்கு. மோடிக்கு போடக்கூடாது, மோடி வரக்கூடாதுன்னு சுத்தமா அள்ளி நாடாளுமன்றத்துக்கு போட்டா மோடிக்கு போயிடும், அதனால போடக்கூடாது. இதே ஸ்ட்ராட்டஜி நார்த் ஈஸ்ட்ல நடக்கும். அதனால அங்க ஒரு கணிசமான வரும். அதனால வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது வந்து இமாச்சல் பிரதேஷ் காங்கிரஸ் வந்துடும் இல்லைங்களா. ஆனா மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான்லாம் பிஜேபி. மத்திய பிரதேஷ் ஊபியிலே இப்ப அகிலேஷ் யாதவோட செல்வா கூடிட்டு இருக்கு. அவங்க சேர்ந்து வரும்போது ஓரளவுக்கு ஒரு 30 சீட்டு அங்கே கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஒரு 280-300 சீட்டு வந்து காங்கிரஸும் அந்த இந்தியா கூட்டணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னமும் இருக்கு. என்னன்னா அங்கங்க இருக்கிற சின்ன சின்ன கட்சிகளை இவங்க சேர்த்துக்கிட்டு அரவணைச்சு கொண்டு போகணும். காங்கிரஸ் இன்னும் மிச்சம் தின்னுட்டே இருக்கக்கூடாது, கொஞ்சம் வேகமா செயல்படணும். இல்லை, ரைட்டு தான். அப்போ இதுல காங்கிரஸ் கூட்டணி, பிஜேபி கூட்டணி, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் எல்லாம் பார்த்தாலும் கூட இந்த இடங்கள் இருக்கு இல்லையா, இப்போ ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், இந்த சட்டீஸ்கர், இந்த ஏரியாக்கள்ல அதர்ஸ்னு ஒரு கேட்டகரி வந்து எப்பவுமே ஒரு 20% மேல ஓட்டு வாங்கிடுறாங்க இல்லையா. அவங்களை என்ன பண்றது? அவங்களதான் காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்ன்ற பேசி இந்த கூட்டணி, இந்தியா கூட்டணி எப்ப முதல்ல ஒரு 2 மீட்டிங் டக்குன்னு போட்டாங்க. 3வது மீட்டிங் வரணும் பரவாயில்ல. அதன் பிறகு ஒன்னும் பெருசா நடக்கல. 6 மாசத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, வேகத்துக்கு போகல. 5 மாநில தேர்தலோட விட்டாங்க. ஆமா, ஒரு சுணக்கம் ஆயிடுச்சு, அதோட விட்டாங்க. அது திரும்பவும் அந்த வேகம் எடுக்கணும். வேகம் எடுத்து கொண்டு வந்தாதான் முடியும். அது இப்ப யார் எடுக்க முடியும்னா, நம்ம முதல்வர் எடுக்கலாம், சரத்பவார் எடுக்கலாம். அது காங்கிரஸும் முக்கியமா இருக்கணும். காங்கிரஸ் அப்போ தலைவர் இல்லாம இருந்துச்சு. இப்ப கார்கே தான் தலைவர் ஆயிடுச்சு. கார்கே முன்னெடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தான் முக்கியம். நமக்கு வந்து நஷ்டம் ஒன்றும் கிடையாது. இங்க ஜெயிச்சிட போறோம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. சவுத்துல நம்ம கன்ஃபார்மா ஜெயிச்சிருவோம், அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. நமக்கு நோக்கம் வந்து பிஜேபி வரக்கூடாதுன்றது. இங்க இந்த பொழுதுக்கு இந்த மாதிரி இந்த RN ரவி, RSS ரவிலாம் அடைஞ்சு கொடுத்துட்டு இருக்கிற அந்த தொழிலால் நிம்மதியா ஆட்சி பண்ணலாம். நம்ம வஞ்சிக்கப்பட மாட்டோம். தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் நிறைய வர கொண்டு வரலாம் சொல்ல. அதுதான் வழியா. இடையில பிஜேபி ஆட்சிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நமக்கு.
ஆனா காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வரணுங்கும் பொழுது அவங்க தான் இன்னும் கொஞ்சம் வேகமா செயல்படணும் நம்மளை விட. ஆனா இந்த நேரத்துல ராகுல் முன்னாடி நின்று வேலையில செஞ்சிருந்திருக்கணும். ஒரு லீடரா இமேஜ் ஆகிற நேரத்துல அவர் வந்து 2 மாசத்துல தேர்தல் வச்சுட்டு அவர் வந்து இந்த மாதிரி நடைபயணம் முன்னாடியே போயிருக்கணும். நடைபயணம் முன்னாடியே போயிருக்கணும். அடுத்தது இவர் நடைபயணம் வந்து வெஸ்ட் பெங்கால் ஆரம்பிச்சிருக்கணும். ஆனா மணிப்பூர் அந்த பகுதியில பிரச்சனைகள் இருந்ததுனால அவர் அங்கிருந்து ஆரம்பிக்கிறாரு. அங்க போனாலே இவன் அங்க எதிரி என்ன சொல்றான், இந்துத்துவா ஓட்டெல்லாம் கன்சால்டேட் பண்றதுக்காக பாருங்க கிறிஸ்தவர் கூட கூறிக்கிட்டு அவருக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காரு, இந்துக்கள் எதிரானவர் அப்படின்னு கட்டமைக்கிறான். அதுக்கான இடம் கொடுக்க கூடாது. அயோத்தி கோயிலுக்கு நீங்க போகல, ராமர் கோயில் திறப்புழாவுக்கு நீங்க போகல, அது கொள்கை ரீதியா முடிவெடுக்கிறாங்க. போகலன்றோ நிறுத்திக்கிடணும். அந்த மசூதி இடிச்சிட்டு கட்டத்தான் நான் போகல, நீ ஏன் காரணம் சொல்ற? சில காரணங்கள் சொல்லக்கூடாதுங்க. இங்க சொன்னா எடுபடும், நாத்துல சொன்னா சிக்கலாகும். அதை உடனே திருப்புறான், பாருங்க இந்துக்களுக்கு எதிரானவர் அப்படின்னு அவன் பிரச்சாரம் பண்றான். நீங்க அதுக்கு இடம் கொடுக்குறீங்க. சரி, இப்போ ராமர் கோயில திறந்தாச்சு, மோடியே பிராண பிரதிஷ்டை செஞ்சுட்டாரு, உலகம் முழுக்க பார்க்குறாங்க, நாடு முழுக்க பார்க்குறாங்க, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லா ஊடகங்களும் அதைத்தான் ஒளிபரப்பிச்சு. இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த ராமர் எங்களை வெற்றி பெற வைத்து விடுவார்னு சொல்றாங்கல்ல. கோயிலுக்கு பார்க்கறது கும்பாபிஷேகம் பார்க்கறது வேற. இப்போ நான் கூட இப்போ கிராமத்துக்கு போயிருந்தேன். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பூரா ஒரு சின்ன ஒரு நிகழ்வு, ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு கூடனாங்க எல்லாரும் மத்தியானம் 12 மணி ஆன உடனே டிவியை போட்டுக்கிட்டு கும்பாபிஷேகம் பார்த்துட்டு தான் உட்காந்துருந்தாங்க. அதில் ஒரு ஓட்டு கூட பிஜேபி கூட, ஒரு ஓட்டு கூட பிஜேபி கூட தான். அதை பார்த்தவங்க யாருமே போட மாட்டாங்க. கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பார்க்கறது வேற, இங்கே வந்து எடுபடாது. நார்த்துலேயுமே வந்து இப்போ உங்களுக்கு அதுக்கு எதிரான ஒரு அலையை வந்துருச்சு பார்த்தீங்களா. 4 சங்கராச்சாரியர் வரலையே. நம்ம தமிழ்நாட்டில் சங்கராச்சாரியா சொன்னால் ஓட்டு போட மாட்டோம், சைவ மடாதிபதி சொன்னாலும் நம்ம ஓட்டு போட மாட்டோம். ஆனால் நாட்டில் அப்படி இல்லை. ஆனால் அங்கே கோச்சிக்கிட்டாலும் கூட பிஜேபி தான் நம்மளுடைய அதிகாரத்துக்கான இடம், இது ஆன்மீகத்துக்குரியது, ஆன்மீகத்தை எங்கே வைக்கணுமோ அங்கே வைப்போம், அதிகாரத்தை எங்கே வைக்கணுமோ பொலிட்டிக்கல் பிராமினிசம்னு சொல்கிறாங்க. அதுதான் பொலிட்டிக்கல் பிராமினிசம் இருந்தாலும் இந்த சங்கராச்சாரியார் வந்து பிஜேபி ஓட்டு போடுன்னு சொல்லுவாரா, போடாதுன்னு சொல்ல மாட்டார், போடுன்னு சொல்லுவாரா, சொல்ல மாட்டாரு. ஆனா உயர் ஜாதிகள் இயல்புல பிஜேபி ஆதரவாளர்கள் தானே இருக்கிறாங்க. சங்கராச்சாரியரை மதிக்கல அப்படின்ற எண்ணம் வரும்பொழுது அதுல ஒரு பாதிப்பு ஏற்படத்தான் செய்யும். நம்ம இங்க வந்து மடாதிபதிக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. எந்த மடாதிபதி சொல்லியும் நம்ம ஒன்றும் கேட்க போறது கிடையாது, சொல்லாட்டி நம்ம கேட்க போறது கிடையாது. ஆனா அங்க வேற இல்லை. இதுல பாத்தீங்கன்னா இந்த லிங்காயத்துகள் மடம் பூரா சொல்லி போய் தானே ஓட்டு கிடைச்சிது. அங்க அந்த மாதிரியான இது. ஆனா கர்நாடகாவில் மதசார்பற்ற ஜனதாதளமும் பிஜேபியும் கூட்டணி வச்சிருக்குது. மதசார்பற்ற ஜனதாதளத்துக்கு ஏற்கனவே 18% இருந்தது, போன எலெக்ஷன்ல குறைஞ்சி 13% காங்கிரஸ் வெற்றிக்கு இதோடைய ஓட்டு சதவீதம் குறைந்தது காரணம்னு சொல்றாங்க. இப்போ அந்த 13% இருக்குது அப்படின்னாலே அது பிஜேபியோட சேரும் போது அது அவங்க டாமினேட் பண்ணிட்டு வர அளவுக்கு போதுமானதா இருக்கும்னு சொல்றாங்க. இல்ல அங்கேயும் எனக்கு தெரிஞ்ச என்னவோ அந்த மோடி இமேஜ் உடைப்பட்டதை தான் நினைக்கிறேன் நான். கர்நாடகாவில் மோடின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருந்தாங்களே, அது உடஞ்சி போச்சு. ஆனா இல்லைன்னா ஒரு 27 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு 27 கிலோமீட்டர் ரோட் ஷோ நடத்தி அவர் என்ன கேட்டாரு, இங்க இருக்கிறவங்களாம் விட்டுடுங்க, எனக்கு ஓட்டு போடுங்க, என் முகத்தை பாருங்க, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டாரு. அப்படியும் ஓட்டு போடலையே ஜனங்க. அப்போ மோடின்ற பிம்பம் உடஞ்சி போச்சு. மோடிக்காக மக்கள் வந்து ஓட்டு போட தயாரா இல்லைன்னு தானே தெரியுது. அப்படி இருக்கும்போது எப்படி திரும்ப பிஜேபி ஓட்டு போடுவாங்க நம்புறீங்க? இல்ல 5% மட்டுமே வச்சு பேசாதீங்க. இல்ல காங்கிரஸ் 45% மேல வாங்கியிருக்கிறாங்க, இவங்க 40% வாங்கியிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு 13 இருக்குது, அதர்ஸ் அவங்க கொஞ்சம் இப்பெல்லாம் இருக்குது. இப்ப இந்த இதெல்லாம் நாங்க வந்து இவங்களோட 13% வரும்போது 40 பண்ணி கணக்கு போட்டு ஓட் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 40, 18, 58, இது 45, மொத்த இடமும் பிஜேபி அவங்க சொல்றாங்க. அது நடக்காது. கூட்டணி தேர்தல் கணக்கே வேறங்க. தேர்தலில் வந்து நான் தான் சொன்னேன் 4, 3, 7 ஆகும்னு சொல்ல முடியாது. 4, 3, 9 ஆகலாம், 15 ஆகலாம், 4 ஆகலாம், 4 ஆகலாம். அதை வந்து அரித்மெட்டிக் அங்கே ஒர்க் அவுட் ஆகாது, கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும். அதனால அதை வச்சுலாம் நம்ம சொல்ல முடியாது. அதனால வந்துட்டு இப்போ வந்து கூட்டணி அது மட்டும் இல்லை, இப்போ இவங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க வாக்குறுதிகளை கடற்கடன்னு நிறைவேற்றிட்டே இருக்காங்க. பெண்களுக்கு 2000 ரூபா கொடுப்போம், நம்ம 1000 ரூபான்னு இருக்கோம், 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அந்த மக்கள் மகிழ்ச்சியா இருப்பாங்க. இப்பதானே வந்திருக்கு, ஒன்றும் ஆன்டி இன்கம்பன்சிக்கு வேலை கிடையாது. அதனால வந்துட்டு காங்கிரஸ் திரும்ப நல்ல அளவில் பெரிய அளவில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் கர்நாடகா நிச்சயமா இருக்கு. ஆனா அதே நேரத்துல ஜெகன்மோகன் ரெட்டி இது போல நிறைய நலத்திட்டங்களை செஞ்சிருக்கிறாரு. அவரை வந்து மக்கள் விட்டுற மாட்டாங்க. 18 சீட்டு போன முறை அடிச்சுட்டு வந்திருந்தார். 18 சீட்ல 18 சீட்டும் ஜெகன்மோகன் தான். சந்திரபாபு நாயுடு வேல்யூ இல்லாம போயிட்டாரு, பாவ பரிதாபமா இருக்கிறாங்க, அவருக்காக யாரோ பேசுறாங்க. ஆனா இல்ல, இப்படி ஒரு சூழல்ல இருக்கும்போது காங்கிரஸ் மேலேறி வந்துட முடியுமா?
இப்போ உங்களுக்கு எப்படி கர்நாடகாவிலையும் தெலுங்கானாலும் காங்கிரஸ் எதிர்பாராத ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு வந்துச்சோ, 28% இருந்து 45 இங்கே வந்துச்சு. அது போல ஆந்திராவிலையும் காங்கிரஸ் கூடிய அந்த ஜோடோ யாத்திரை காரணமா அவர் செல்வா கூடி இருக்கும். 10,000க்கு இந்த ஷர்மிளா ஜெகனோட தங்கை அவங்க வந்து இங்க சேர்ந்து கட்சியிலே சேர்ந்து அவங்க தலைவராயிட்டாங்க. அது ஒரு ஒர்க் அவுட் ஆகும். ஆனா அது காங்கிரஸ் அங்க வலுவாயிட்டு இருக்கு. இப்போ அங்க ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, ரெட்டி நாயுடு அந்த 2 கம்யூனிட்டி தான் பெரிய கம்யூனிட்டி. நாயுடு கம்யூனிட்டி அந்த பக்கம் இருக்கும். இவங்க ரெட்டி கம்யூனிட்டிக்குள்ள தான் இவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. மீதி தலித் ஓட்டுகள் இருக்குது. அப்ப ரெட்டி ஓட்டு 2 உடையும் போது சந்திரபாபு நாயுடு தான் வர முடியும்னு ஒரு கணக்கு சொல்றாங்கல்ல. நாயுடு எப்படி வருவார்? இல்ல ரெட்டி ஓட்டு உடையுது. காங்கிரஸுக்கு அங்க நாயுடு வந்து ஓரம் கட்டியாச்சுங்க. அவர் போயிடுச்சு. ஒரு கம்யூனிட்டி பேக்ரவுண்ட் ஒன்று இருக்குல்ல, நாயுடு கம்யூனிட்டி பேக்ரவுண்ட். எந்த கம்யூனிட்டி பேக்ரவுண்ட் இருந்தாலும் அவருக்குடைய செல்வாக்கு ரொம்ப சரிஞ்சு போச்சு. இப்ப ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஆயிட்டார் அவரு. அதனால வந்து இப்போ காங்கிரஸா ரெட்டியா அதுதான் இப்போ ஜெகன்மோகன் அதுதான் இப்போ வந்து இப்போ போட்டி. அப்படி வரும்பொழுது காங்கிரஸுக்கு இப்போ பலம் கூடுது. அது இல்லாமல் ஆன்டி இன்கம் இங்கே வந்து இவர் வந்து அமராவதியை உடச்சி கட்டினதெல்லாம் இடிச்சு அந்த மாதிரிலாம் பண்ணி கொஞ்சம் பேரையும் கெடுத்துட்டு இருக்காரு. அடுத்து இன்னொன்று ஆன்டி மோடி வேவ் அங்கேயும் உண்டு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ற மாதிரி அங்கேயும் ஓரளவுக்கு இருக்குல்ல. மோடி வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஓட்டு போடுறவங்க இருக்காங்கல்ல. ஜெகனுக்கு ஓட்டு போட்டால் அது மோடிக்கு ஆதரவாக போயிடும், போடக்கூடாது. சட்டசபை தேர்தலில் போடுற ஓட்டு தான் அப்படியே விழுணும்லாம் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் இப்படி விழியா. சரி, ஓகே. இப்போ நம்ம கேரளாவுக்கு வருவோம். கேரளாவில் நீங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம் அப்படிலாம் சொன்னாலும் கூட அதே சிபிஎம்மும் காங்கிரஸும் அங்கே அடிச்சுக்கிட்டு நடக்கும்போது அது ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். பிஜேபி மேல வர்றது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 பேரும் ஒரே கூட்டணி. நாங்க பெருசா அங்க இல்லவே இல்லைங்க. 14-15% இருக்குது இல்லையா? 14% வச்சு நீங்க என்ன பண்ண முடியும்? அங்க காங்கிரஸ் ஜெயிக்கும், இல்லைன்னா வந்து கம்யூனிஸ்ட் ஜெயிக்கும். யார் ஜெயிச்சாலும் இந்தியா கூட்டணி தான். அவங்க வந்து அங்க அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அங்க வந்து உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அப்படி வரலன்னாலும் கூட 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்க ஜெயிப்பு. பிஜேபி வெற்றி பெற அளவுக்கு அங்க பலமா இல்லை. அது உண்மைதான். இப்ப தமிழ்நாட்டு நிலைமைக்கு வருவோம். அங்க வந்து அதிமுக பெரிய கட்சி, இருக்கிறதுலே பெரிய கட்சி அதிமுக. இப்ப நாங்கள் வந்து பிஜேபியோட இருந்ததுனால சிறுபான்மையினர் எங்களுக்கு ஓட்டு போடல. இப்போ இன்னைக்கு நாங்கள் பாமகவோட கூட்டணி வச்சனால தலித்துகள் ஓட்டு போடல. இப்போ இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து வேற மாதிரி வெளியே வந்துட்டோம், இனி சிறுபான்மையினர் நம்பி எங்களுக்கு ஓட்டு போடலாம், இப்படி ஒரு பிரச்சாரம் செய்கிறாங்க. அது இல்லாமல் ஒரு சில கட்சிகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் ஒரு மகா கூட்டணி அமைக்க போகிறோம், நம்பிக்கையோடு இருங்க, இப்படி ஒன்று சொல்கிறாங்க. ஒரு 40க்கு 40 அப்படிங்கிறதுல அவங்க கொஞ்சம் ஜெயிக்கிற முடியும் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இன்னைக்கு என்ன காமெடின்னா, சீட் ஷேரிங்கான கமிட்டி இன்னைக்கு பேசியிருக்காங்க. யார் கூட பேசினா அவங்களுக்குள்ளே பேசியிருக்காங்க. அதிமுகவில் தொகுதி பங்கீட்டு குழு இன்னைக்கு கூடியிருக்கு. எஸ்டிபிஐ இருக்குது, புரட்சி பாரதம்லாம் இருக்குது இல்ல, யாரையும் கூப்பிடலையே, அவங்களுக்குள்ளே பேசியிருக்காங்க. யாருக்கு எவ்வளவு கொடுக்கலான்னு பேசுறாங்களா என்னமோ தெரியல. எங்க வீட்டுக்காரர் சந்தைக்கு போனாரு. ஆமா, நாங்களும் கூடி பேசுறோம். அங்க டிஎம்கேல பேசிட்டு இருக்காங்க. 28 பேசிட்டாங்க. நாங்க பாமகவை இழுத்துருவோம், கிருஷ்ணசாமி இழுத்துருவோம், இப்படிலாம் சில கணக்குகள் போட்டு பாக்குறாங்கல்ல. இப்ப நீங்க திமுக கூட்டணில இருந்து யாரையும் இழுக்க முடியாது, யாரையும் இருக்க முடியாது. கிளைமேக்ஸ் வந்து திருமாவளவன் இழுத்துடலான்னு பார்த்தாங்க, ஒன்னும் நடக்கல. காங்கிரஸே இழுக்க முயற்சி பண்ணாங்க, காங்கிரஸும் இழுத்துடலான்னு பார்த்தாங்க, ஒன்னும் நடக்கல. சிறுபான்மையினர் வந்து போடுவாங்கன்னா, ஏங்க நீங்க அந்த என்சிஆராதா அதை ஆதரிச்சு, சிஐஏ எல்லாத்தையும் ஆதரிச்சு, முத்தலாக்கு எல்லாத்தையும் நீங்கள் ஆதரிச்சு ஓட்டு போட்டுட்டு இன்னைக்கு நான் அரணா இருப்பேன்னு சொன்னால் எல்லாத்தையும் அடியில் தோண்டி விட்டுட்டு உனக்கு அரணா இருப்பேன்னா எப்படிங்க நம்புவாங்க? சிறுபான்மை நம்புவாங்களா அவங்கள? இந்த கூட்டணி என்பதே வந்து ஒரு சொல்லி வச்சுக்கிட்ட கூட்டணி பிரிவு தானே. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் பிரிஞ்சு, அண்டர்ஸ்டாண்டிங்ல தான். நீ தனியா நின்று ஜெயிச்சு அதுக்கப்புறம் எங்களை ஆதரிச்சுக்கலாம், நான் உன் கூட இருந்தா நான் ஜெயிக்க முடிய மாட்டேங்குது அப்படின்ட்டு இங்கேருந்து ஒரு கேரளா போய் 2 பேர், கர்நாடகா போய் 2 பேர், 6 பேர், அங்கே டெல்லியில இருந்த 2 பேர், 6 பேர் போய் சேர்ந்து பார்த்து சொல்லிட்டு வந்து தானே எங்கள் கூட்டணி முடிஞ்சு அனௌன்ஸ் பண்ணாங்க. எஜமானர்கிட்ட போய் சொல்லி பர்மிஷன் வாங்கிக்கிட்டு அப்புறம் வந்து தானே எங்கள் கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சாங்க. கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சாங்கல்ல. இந்த ஆளுநருக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசுறாங்களா குறைஞ்சபட்சம்? இல்ல, நாங்க கூட்டணி பிரிந்தாலும் நாகரிகமா நடந்து கொள்கிறோம். என்னையா கூட்டணி பிரியத்து முடிய எவ்வளவு அநாகரிகமா திட்டிக்கிட்டீங்க? கூட்டணி பிரிஞ்சவருக்கு என்ன பெரிய நாகரிகம் வேண்டியிருக்கு உங்களுக்கு? கூட்டணி எச்சரிக்கை செய்யறாங்கல்ல, அண்ணாமலையை நாங்கள் எச்சரிக்கிறோம், உண்மைகளை பேச வேண்டிய நிலை வரும்லாம் சொல்றாங்கல்ல. பேசு, என்ன பேச வேண்டிய நிலைன்ற? பேச வேண்டிய டேமேஜ் பண்ண வேண்டியதான் அண்ணாமலையா? ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? அண்டர்ஸ்டாண்டிங் தான் காரணம்ன்றீங்க. ஆமா, இந்த ஆளுநருக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசுறாங்களாங்க. பிஜேபி கட்சிக்காரன் கூட கேட்டு வாங்கிட்டு வந்தா உங்களால பண்ண முடியல கூட்டணியில இருந்துக்கிட்டு. அதெல்லாம் சும்மா சொல்லிட்டு இருக்காரு தான். அதனால வந்து சிறுபான்மையினர் இவங்களை நம்ப மாட்டாங்க, இவங்களை நம்பி ஓட்டு போடுவாங்க. இது பார்த்தா அது கிடையாது. ஏற்கனவே இவங்க 3 4 பிரிஞ்சு கிடக்குறாங்க.
நம்ம ரவீந்திரன் துரைசாமி என்னன்னா ஓபிஎஸ்க்கு இது இபிஎஸ்க்கு 15% ஓட்டு தான் இருக்குன்னு சொல்றாரு அவரு. ஆனா 15 வேண்டாம், ஒரு 10% கூட இருக்குன்னா கூட 25% வச்சு நேரம் வர முடியும். சரி, இப்போ ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்குது பிஜேபி. அவங்க அதிமுக ஒரு பெரிய கட்சியை விட்டு விலகிட்டு பழைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் கூட ரிஸ்க் எடுக்கல. ஓகே, விலகிட்டாங்க, வேற வழி இல்ல, நிக்கிறாங்கல்ல, தனியா நிக்கிறாங்கல்ல, ஒரு கூட்டணி வச்சு நிக்கிறாங்க. நின்றுதானே ஒரு பெரிய அரசியல் கட்சி எலெக்ஷன் நிக்காம இருக்க முடியுமா? சரி, இது இப்போ அவர் பாத யாத்திரை போறாரு அல்லது பஸ் யாத்திரை போறாரு, என்னவோ ஒரு யாத்திரை போறாரு, மக்களை நடவண்டி யாத்திரை போயிட்டு இருக்காரு. ஓகே, அது ஒரு பலனை அளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் பாருங்க, தமிழ்நாடு முழுக்க சீமான் சுற்றுப்பயணம் செஞ்சு கட்சியை மறுசீரமைப்பு செஞ்சார். அவ்வளவுதான், நம்ம அடுத்து டெவலப் ஆகிறோம், அடுத்த எலெக்ஷன்ல ஆட்சி பிடிக்கிறோம். சீமான் கொஞ்ச நாளா உளர்றத பார்த்தா வேடிக்கையா இருக்கு. ஒரு கட்சி தலைவர் மாதிரியா பேசிட்டு இருக்காரு அவரு. நான் துப்பாக்கி கொடுத்து அனுப்புன்றாரு, வெடிகுண்டு எடுத்து அனுப்புவோம் மீனவர்கள்ட்டாரு. கடனை போற கொடுத்தவன்ட்ட கேள்டா, நான் திவால் ஆயாச்சு, கடனே திருப்பி கேட்க மாட்டேன், உலக வங்கியில் வாங்கின கடன் கொடுக்க திருப்பி செலுத்த மாட்டாங்கிறாரு. இதெல்லாம் நடக்கிற விஷயமா பேசுறாரா? அவர் அரசியல் தெரிஞ்சு பேசுறாரா, தெரியாம மக்கள் எடுபடாதுன்றீங்களா? நிதானத்துல பேசுறாரா? ஒரு 7%ல இருந்து ஒரு 10-15% டெவலப் பண்ண மாட்டாரா? எனக்கு என்னமோ போற போக்குல இவர் இருக்கிற ஓட்டும் இழப்பார்னு நினைக்கிறேன். இல்ல, அது ரைட், நிறைய ட்ரோல் பண்றாங்க, காமெடி பண்றாங்க கட்சிக்குள்ள. அப்புறம் எப்படி உங்களுக்கு காமெடி பீஸுக்கு யாரோ ஓட்டு போடுவாங்களா? அதனால growth இருக்காதுன்றீங்க. இன்னொன்னு சொல்றேன், தமிழ்நாட்டுல மக்கள் ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும், இல்லைன்னா ஓட்டு வேஸ்ட்ன்னு நினைக்கிறான். அதனாலதான் எப்ப பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் ஒரே மாதிரி ஓட்டு போடுறான் பாருங்க. இழுபறியே வராதுங்க, ஒரே மாதிரி ஓட்டு போடுவான். அதுதான் ஜெயிக்கிற கட்சி ஓட்டு போடணும். யார் வரக்கூடாதுன்னு பாரு, மோடி வரக்கூடாது. இப்ப யாருக்கு போட்டா வரும்? மோடி வராது பண்ணணும்னா திமுகவுக்கு போடுது. இருந்தாலும் வெஸ்ட் பெங்கால் முடிஞ்சு போச்சு, கெஜ்ரிவால் தனியா நிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. கெஜ்ரிவால் தனியா நிக்கல, பஞ்சாப் மட்டும்தான். டெல்லியில பேசி முடிச்சுட்டாங்க, குஜராத் பேசி முடிச்சுட்டாங்க, ஹரியானா பேசி முடிச்சுட்டாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. பஞ்சாப்ல மட்டும் அவரு சொல்லியிருக்காரு. அவர் கட்சி தலைவர் கிடையாது, இந்த மாநிலத்துல முதல்வர். திரும்ப கெஜ்ரிவால் பேசி கூட ஒரு உடன்பாட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, வர முடியும். அப்படியே வரலன்னாலும் கூட அங்க பிஜேபி நான் பிளேயர். பிஜேபி அங்க செல்வாக்கு சுத்தமா காலி ஆயிட்டுது. ஏன்னா இந்த விவசாயிகள் சட்டம் கொண்டு வந்து போறாங்களா, சீக்ஸ் தானே, அவங்க ஒரு வருஷம் போராட விட்டு ரோட்ல விட்டு குளிர்லயும் மழையிலையும் வெயிலையும் காய விட்டு பாடுபடுத்திட்டாரு மோடி. அதனால அங்க பிஜேபி அவுட்டு. ஆம் ஆத்மி காங்கிரஸுக்கு தான் போட்டி. அங்க அகாலி தளம் ஒன்று இருக்கு, அகாலி பெரிய செல்வாக்கு இல்ல, போயிடுச்சு. ஆகையினால இதுல 2 பேர்ல யார் வெற்றி பெற்றாலும் இந்தியா கூட்டணிக்கு பலம் தான். காங்கிரஸ் வென்றாலும் பலம் தான், ஏன்னா ஆம் ஆத்மி இந்தியா கூட்டணி தான் இருக்கு. காங்கிரஸ் வெற்றி பெற்றாலும் பலம் தான், ஆம் ஆத்மி வெற்றி பெற்றாலும் பலம் தான், இதெல்லாம் ஒண்ணுதான். ஆனா வெஸ்ட் பெங்கால்ல 18 சீட்டு போன முறை பிஜேபி அடிச்சு வெஸ்ட் பெங்கால் சொல்றாங்கல்ல, இன்னமும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த அம்மா ஒரு டென்ஷன் பார்ட்டி, உங்களுக்கு தெரியும். எத்தனை தடவை அவங்க கூட்டணி பத்தி பேசுவாங்க. நான் தனிச்சுதான் போட்டி, கூட்டணியே கிடையாது, காங்கிரஸ் எங்களுக்கு உறவு இல்லம்பாங்க. காங்கிரஸ் இல்லாத கூட்டணின்னு பேசினாங்க, காங்கிரஸ் இல்லாத கூட்டணினாங்க. அப்புறம் போய் சோனியாவை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் கூட்டணி நாங்க ஒத்துக்கிறோம்பாங்க. இப்ப இந்தியா கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து இந்த பை எலெக்ஷன்ல காங்கிரஸும் மார்க்சிஸ்டும் சேர்ந்து இவங்க கூட்டணியை தோக்கடிச்சிட்டாங்க வேட்பாளரை. திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர் தோக்கடிச்ச உடனே ஆஹா ஓட்ஸ பேசினாங்க. அதுக்கப்புறம் திரும்ப கூட்டத்துக்கு வந்தாங்க. ஆனால் அந்த நேரம் ஒரு மூடுக்கு தகுந்த மாதிரி அவங்க டென்ஷன்ல பேசுவாங்க. அது திரும்ப பேசுனா சரி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது அவங்க ஒன்றும் சீட் ஷேரிங் பத்தி நாங்கள் பேசவே இல்லைன்றாங்க. நான் சொன்ன ஆலோசனைகளை காங்கிரஸ் ஏற்றுக்கலன்னு. அதுக்கு காங்கிரஸ் போனா போட்டுன்ற மாதிரி இல்லை. ஜெயராம் ரமேஷ் உடனடியாக திரிணாமுல் இல்லாத கூட்டணி இந்தியா கூட்டணி நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை, இந்தியா கூட்டணிக்கு தூண் மம்தா இருக்கணும் அப்படின்னு அது இவரும் அதே மாதிரி கார்கேயும் சொல்லியிருக்காரு, கடிதம் எழுதியிருக்காரு. காங்கிரஸ் கொஞ்சம் இறங்கி வருது. ஆனா 2 சீட்டு தான் காங்கிரஸுக்கு தருவேன்னு சொல்லும்போது நாங்க ஒன்னும் பிச்சை எடுக்கல, எங்களுக்கு 2 சீட்டுக்காக நாங்க கையேந்தி நிக்க முடியாது பத்தி பேசவே இல்லைன்னு சொல்லி மம்தா சொல்றாங்க. ஆனா காங்கிரஸ் தலைவர்கள் சொல்றாங்க இல்ல 2 சீட்டு தான் தருவேன்னு சொன்னாங்க, பிச்சை எடுக்க முடியாது, எங்களால 2 சீட்டுக்காக நிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்படி வந்ததுன்னு வச்சுக்கோங்க, காங்கிரஸ் என்ன செய்யணும்? அந்த 2 சீட்டு வேண்டாம், நாங்க உங்களை சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டு வந்தேனே. நமக்கு நோக்கம் என்ன? பிஜேபி வீட்டுக்கு அனுப்புறதுதான். யார் ஆளணும்ன்றதுல யார் ஆளக்கூடாதுன்றதுதான் நோக்கம்னு சொன்ன காங்கிரஸ் தலைமை சொல்லலாம், லோக்கல் அணிகள் சொல்ல மாட்டாங்கல்ல. தலைமை சொன்னா ஏத்துக்கிட்டு போக வேண்டியதாங்க. காங்கிரஸ் அப்படி கிடையாது இல்லைங்க, அந்த லோக்கல் தலைவர்களுடைய செல்வாக்கு ஆளுக்கால் நாட்டாம பண்ண போய் தான் மத்திய பிரதேசத்துல தோத்தது. கமல்நாத்துக்கு சுத்தமா சுதந்திரமா கொடுக்க போய் தான் தப்பா அகிலேஷ் யாதவ் சேர்த்துட்டு 2 சீட்டு 10 சீட்டு கொடுத்துருந்தாருன்னா அது கொடுக்க மாட்டேன், நான் தனியா தான் நிற்பேன் சொன்னது.
அடுத்து அவர் அங்க எடுத்த ஸ்ட்ராட்டஜி தப்பு. சாஃப்ட் இந்துத்துவா ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறார். அவர் சார்ந்திருக்க சமூகன்றதுனால அப்படிதான் எடுக்க முடியும். அவர் பிராமணர் தானே, அதனால சாஃப்ட் இந்துத்துவா எடுக்கிறாரு. ஒரு இந்துத்துவான்னு வந்துச்சுன்னா இந்துத்துவாக ஓட்டு போடுறவன் ஹார்ட்கோர் இந்துத்துவா போடுவானா, சாஃப்ட் இந்துத்துவா ஓட்டு போடுவானா? ஹார்ட்கோர் இந்துத்துவா தான் போடுவான். பிஜேபி ஹார்ட்கோர் இந்துத்துவா அதுக்கு போட்டான். உனக்கு இந்துத்துவா ஓட்டும் கிடைக்கல, இந்துக்கள் ஓட்டும் கிடைக்கல, இந்த செக்குலர் ஓட்டும் கிடைக்கல, சிறுபான்மை ஓட்டும் கிடைக்கல காங்கிரஸுக்கு. அந்த மாதிரியான தப்பான ஸ்ட்ராட்டஜி எடுத்தது தான் காரணம். ஆனா மத்திய பிரதேசம் மட்டும் இல்லாமல் ராஜஸ்தான்லயும் தோத்துது, சத்தீஸ்கர்லயும் தோத்துது இல்ல. ராஜஸ்தான்ல தோத்த கோஷ்டி பூசல், காங்கிரஸுக்குள்ள இருந்த கோஷ்டி பூசல். அவன் அந்த முதல்வர் என்ன பண்ணாரு, போன தேர்தலிலே ஒரு 15 பேரை கட்சிக்குள்ளே ஏற்றி நிற்க வச்சு ஜெயிக்க வச்சார். காங்கிரஸை தோத்து போயிட்டு ரிபல் கேண்டிடேட் ஜெயிக்க வச்சார். ஏன்னா தனக்கு ஆதரவாக இருப்பாங்கன்றதுனால. இப்போ அதே மாதிரி என்ன பண்ணார், தன்னுடைய முதல்வர் பதவிக்கு தனக்கு எம்எல்ஏக்கள் ஆதரவு வேணும்னு 30 பேரை நிற்க வச்சார். 30 பேர் காங்கிரஸ் ஓட்ட பிரிச்சுட்டு அவனும் ஜெயிக்கல, காங்கிரஸும் ஜெயிக்கல. இந்த மாதிரியான உள்ளடி வேலைகள் பார்த்ததுனால தான் தன் ராஜஸ்தான் தோல்விக்கு காரணம். சத்தீஸ்கர் தோல்வி தான் எப்படி ஆச்சுன்றது சந்தேகமா இருக்கு. அது எப்படி காங்கிரஸ் தோத்துதுன்றது. அங்க அதர்ஸும் கூட 20% மேல ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. ஆமா, அதான் கூட்டணிகளை ஸ்ட்ராங் பண்ணணுங்க. அதாவது சரியா சொல்லப்போனா காங்கிரஸும் மற்ற பெரிய எதிர்கட்சிகளும் என்ன கத்துக்கணும்னா தமிழ்நாட்டை பார்த்து பாடம் கத்துக்கணும். 5 ஆண்டு காலமா அந்த கூட்டணி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க. திமுக கூட்டணி அவ்வளவு பேரும் ஒன்னா இஷ்யூ பேஸ்ல கூட ஒன்னா போறாங்க. அவங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கு. இப்ப இருக்கு முரண்பாடு, தொழிலாளர் பிரச்சனை, சூழியர்கள் போராட்டம் நடத்துறாங்க, எல்லாம் இருக்கு. வேல்முருகன் அந்த இதுக்காக நெய்வேலி பிரச்சனைக்காக வேல்முருகன் போராடுறாரு, எல்லாருக்கும் இருக்குது. இருந்து அதையும் தாண்டி தேர்தல் வரும்பொழுது அந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. எல்லாத்தையும் தாண்டி ஒரு பிஜேபியை விட்டு மதவாத சக்தி தமிழ்நாட்டுக்குள்ள கால் விட்டுறக்கூடாது, சுத்தம் அழிச்சு எறியணுன்றதுல விசிக மாநாட்டுக்கு எல்லாரும் போயிருக்காங்க. கூட்டணி அது கூட நடுவில் எல்லாம் திருமாவளவன் அங்க போறாரு, இங்க போறாரு, அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் வாய் அடைக்கிற மாதிரி இப்போ முதல்வர் போய் பேசிட்டு வந்துட்டாரு. அருமையான ஒரு கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்றது பலமாயிட்டுது. ஓகே, இப்போ நம்ம நிறைய விவாதிச்சிருக்கிறோம். நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். எப்படி இருந்தாலும் இந்தியா கூட்டணி நம்பிக்கை இழக்க தேவையில்லை. ஸ்ட்ராட்டஜி என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க, தேர்தல் பிரச்சாரத்தை என்ன வியூகம் வகுக்கிறாங்கன்றதை பொறுத்து தான். இன்னும் பிஜேபி வீழ்த்த முடியாத கட்சி கிடையாது. அங்கேயும் இப்போ நார்த்தல் முன்னாடியோட இப்போ ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. 10 ஆண்டு கால ஆட்சியில பாதிக்கப்பட்ட மக்கள் விலைவாசி உயர்வு, கேஸ் விலை உயர்வு, பெட்ரோல் விலை உயர்வு, டீசல் விலை உயர்வால் பாதிக்கப்பட்டவங்கலாம் இருக்காங்க. அதனால அதெல்லாம் எடுத்து மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போகுது அப்படின்றத பொறுத்து தான் அவங்க தேர்தல் பிரச்சார வியூகம் வகுக்கிறாங்க. இதெல்லாம் வச்சுதான் அவங்க ராமர் கோயில மட்டும்தான் பேசுவாங்க. நீங்க பாதிக்கப்பட்டீங்கன்னு பேசி சரியான பிரச்சாரம் செய்து கூட்டணியை சரியா அமைச்சாங்கன்னா பிஜேபி வீழ்த்த முடியாத கட்சி அல்ல. காங்கிரஸ் கூட்டணி, இந்தியா கூட்டணி மீண்டும் திரும்ப ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறீங்க. இது மக்கள் அதை பரிசீலிக்கட்டும், கலந்து கொண்டு கருத்துக்களை தலைவர்கள் பரிசீலிக்கணும். ஓகே, தலைவர்களும் பரிசீலிக்கட்டும். ஆமா, தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. அது நம்பிக்கையை கொடுக்க வேண்டியதுதான் இப்போ அவசியமா இருக்குது. கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.